ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பிஎஸ்பிபி அப்படிங்கிற சாஃப்ட்வேரை எப்படி டவுன்லோட் பண்றது இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்க்க போறோம். பிஃபோர் தட் இல்லை அது பர்பஸுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா கூகுள் க்ரோம் வந்துக்கோங்க. க்ரோமில் அல்லது ஃபயர்ஃபாக்ஸில் போயிட்டு கூகுளில் சர்ச்சில் அப்பர் கேஸில் போட்டுக்கலாம் பிஎஸ்பிபி சாஃப்ட்வேர். பாருங்க ஆட்டோமேட்டிக்காக சாஃப்ட்வேர் டவுன்லோட் வருது. ஓகே, இதில் இந்த ஃபர்ஸ்ட் வருது பாருங்க gnu.org. ஓகே, அதுதான் வந்து ஃப்ரீ சோர்ஸ் சாஃப்ட்வேர், ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஃபவுண்டர், ரைட்? ஃபவுண்டேஷனே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சோர்ஸ் சாஃப்ட்வேர். இது வந்து கைண்ட் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்னா இந்த சாஃப்ட்வேரை நம்ம பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இது டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த பிஎஸ்பிபி சாஃப்ட்வேர் ஃபர்ஸ்ட் எதுக்குன்னு பார்த்தோம்னா இட் இஸ் அ ஆல்டர்னேட்டிவ் ஃபார் எஸ்பிஎஸ்எஸ் சாஃப்ட்வேர். எஸ்பிஎஸ்எஸ் சாஃப்ட்வேர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேக்கேஜ் ஃபார் சோசியல் சயின்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்குல்ல, அந்த சோசியல் சயின்ஸ் அந்த எஸ்பிஎஸ்எஸ் சாஃப்ட்வேர் பேக்கேஜுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் இது. ஏன்னா எஸ்பிஎஸ்எஸ் சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா அதை டவுன்லோட் பண்ணால் அல்லது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது மந்த்லி அல்லது டோட்டல் பேக்கேஜ் அது மாதிரிலாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும், டூல் வைஸ் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அது மாதிரிலாம் பர்ச்சேஸ் பண்ணி நம்ம ரிசர்ச் பர்பஸுக்கு அனாலிசிஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சாஃப்ட்வேர் தான் இந்த பிஎஸ்பிபி. ஸோ பிஎஸ்பிபி ஃபர்ஸ்ட் அந்த ஜிஎன்யூ ஓப்பன் அந்த சாஃப்ட்வேரோட சைட்டுக்குள்ளார வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ரிலீஸ் நோட்ஸ் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இங்கே ஒரு டவுன்லோட் அப்படின்னு இருக்கு. பிஎஸ்பிபியோட டவுன்லோடு கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ரிலீஸ் எல்லாம் காட்டுது இல்லையா? இதில் பாருங்க டெவலப்மெண்ட் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டு நம்ம டொனேட் பண்ணுறதுன்னா அவங்க ஆர்கனைசேஷனுக்கு டொனேட் பண்ணலாம். இதில் இங்கே மேலே வாங்க, செட்டப் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு பார்த்தியா? ஃபார் பிஎஸ்பிபி ஃபிளாக் விசிட் எஸ்பிஎஸ்எஸ் கிளிப் ஹப். இந்த ஹப்பில் போய் நம்ம பிஎஸ்பிபி யூஸ் பண்ணிக்கலாம். ஆன் டொமைன் அண்ட் உபண்டோ இன்ஸ்டாலும் நம்ம இதில் பண்ணிக்க முடியும். சரியா? இதில் ரிலீஸ் நோட்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபார் விண்டோஸ் நமக்கு தேவை இப்போ விண்டோஸ். இது எஸ்பெஷலி ஜிஎன்யூக்காக கொண்டு வந்தது மெயினாக. அப்புறம் நம்ம அதை விண்டோஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதில் லேட்டஸ்ட் ரிலீஸ் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே நம்ம இங்கே வந்துட்டோம். விண்டோஸில் இந்த லேட்டஸ்ட் ரிலீஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான சோர்ஸ்குள்ளார போகும். இதில் பாருங்கள், இதில் 64 பிட்டுக்கான டீபக் இன்ஸ்டலேஷனும் இருக்குது, அப்புறம் மெயின் இன்ஸ்டலேஷனும் இருக்குது. மோஸ்ட்லி இந்த மெயின் இன்ஸ்டலேஷன் உங்களுக்கு கரெக்டாக வேலை செய்யும். அப்படி வேலை செய்யலைன்னா அந்த டீபக் இன்ஸ்டலேஷனுக்குள்ளார நம்ம போகலாம். இப்போ மெயின் இன்ஸ்டலேஷனோட கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபைல் டவுன்லோட் பண்ணோம். பிஎஸ்பிபி 64 பிட் இன்ஸ்டாலர். ஓகே, 32 பிட் இருக்கிறவங்க அந்த பழைய இன்ஸ்டாலரில் போனீங்கன்னா இருக்கும். இது வந்து பிஎஸ்பிபியோட லேட்டஸ்ட்டு 64 பிட்டில் தான் மோஸ்ட்லி இருக்குது. எல்லா ஓஎஸும் ஆல்மோஸ்ட் 64 பிட்டில் இருக்கிறனால இதுவும். இதோட டோட்டல் சைஸே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், வெறும் 28 எம்பி தான் இருக்குது. 28 எம்பி. ரொம்ப சிம்பிளான சாஃப்ட்வேர். ஓகே, டவுன்லோட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பிஎஸ்பிபி 64 பிட். அதை ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ அது வந்து இன்ஸ்டாலேஷனுக்கு கேட்குது. இது ஒன்லி பர்சனல் யூஸுக்காகங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஜஸ்ட் நெக்ஸ்ட்டு. அப்புறம் அது எங்கே ஸ்டோர் ஆக போகுது அப்படிங்கிறத காட்டுது பாருங்க. C:, ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் பிஎஸ்பிபிக்குள்ளார இன்ஸ்டால். ஜஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் ஆகுது. எல்லாமே எக்ஸ்ட்ராக்ட் ஆகி முடிச்சுட்டு உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். இது ஒரு சிம்பிளான சாஃப்ட்வேர், ஆனால் ஒரு பேசிக் லெவல் ரிசர்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிஹெச்டி லெவல் மாதிரி ரொம்ப பெரிய ரிசர்ச்சுக்கு நமக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது அந்தளவுக்கு. ஓகே, இங்கே இன்ஸ்டலேஷன் முடிஞ்சிருச்சு. க்ளோஸ் பண்ணிக்கிறோம். க்ளோஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இங்கே ஒரு ஷார்ட்கட் கீ ஓப்பன் ஆகிருக்கு இல்லையா? அதை டபுள் கிளிக் பண்ணோம்னா இப்போ ஓப்பன் ஆகும். அவ்வளோதான். இது இன்ஸ்டலேஷன் ரொம்ப சிம்பிள். இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து வேரியபிள் வியூ, இது டேட்டா வியூ. எஸ்பிஎஸ்எஸ் தெரிஞ்சவங்களுக்கு இது தெரியும் ஆல்ரெடி. வேரியபிள் வியூன்னு என்ன, டேட்டா வியூன்னு என்னென்னு. இதில் வேரியபிள் வியூ, டேட்டா வியூ இருக்குது. இது எப்படி வேலை செய்யுது, எப்படி டேட்டா இன்செர்ட் பண்ணுறது, அதில் எப்படி டேட்டா என்ட்ரி பண்ணுறது, இதையெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து இப்போ பிஎஸ்பிபி சாஃப்ட்வேர் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.